இதுவரை டைட்டில் லிஸ்ட்லயே இல்லாத விசித்ராவை உள்ள எடுத்துட்டு வந்து ப்ரமோட் பண்றது மூலியமா அர்ச்சனா வெர்சஸ் விசித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் டிவி. நேத்து எபிசோட் பார்த்தவங்களுக்கு இது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஹைப் இருக்குல்ல, டைட்டில் வின்னருக்கான ஹைப்பை கொடுக்குறாங்க. யூசுவலா எல்லாருமே ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்ற பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல விசித்ரா தவிர எல்லாருமே ரிலீஸ் அப்படின்றாரு. கரெக்டா விசித்ராவுடைய ஃபேமிலி மொத்தமா என்டர் ஆகுறாங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த லெமூரியா கண்டத்தோட ஒருத்தர் காணாம போயிருந்தார்ல, ஸ்மால் பாஸ், அவரு பாத்தீங்கன்னா திடீர்னு உள்ள வந்து விசித்ரா எப்பவுமே ஒன்னு சொல்லுவீங்களே அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிரிஞ்சு கண்டென்ட். அந்த கிரிஞ்சு கண்டென்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. யாருக்குமே கொடுக்காத இந்த ஸ்பேஸை விசித்ராக்கு இவங்க கொடுக்கறது மூலியமா ப்ரொமோட் பண்றது மூலியமா இவங்க என்ன சொல்ல வராங்க, ரெண்டு விஷயம் தான் நடக்கணும். ஒன்னு, இது போதும், வந்ததுக்கு நன்றி, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எவிக் பண்ணி அனுப்பலாம். இல்லைன்னா டைட்டில் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். இதுல எவிக்ஷன் லிஸ்ட்ல இந்த வாரம் அவங்க கிடையாது. ஸோ அவங்கள டைட்டிலை நோக்கி தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அர்ச்சனா வெர்சஸ் மாயா அப்படின்னோ அர்ச்சனா வெர்சஸ் பூர்ணிமா அப்படின்னோ வந்தா கிளியரா சொல்லிடலாம் அர்ச்சனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அர்ச்சனா வெர்சஸ் தினேஷ் அப்படின்னு வந்தாவோ, அர்ச்சனா வெர்சஸ் விசித்ரா அப்படின்னு வந்தாவோ எது வேணா நடக்கலாம்ல, உள்ள ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் வருது இல்ல, அதை தான் அவங்க விரும்புறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் ஏன் இந்த சீசன்லயே பிரதீப் இருந்திருந்தா எல்லாருமே ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. இந்நேரம் வழக்கமாக தான் நடக்கும். ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல பிரதீப்பை அனுப்புனது மூலியமா இப்படி ஒரு விஷயத்த எடுத்துட்டு வர பாக்குறாங்க. அதுல இன்னொன்னும் இருக்கு. இந்த விசித்ராவுடைய கேட்டகரியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. அது எல்லா சீசன்லயுமே நடந்திருக்கு. அதுல அதிகமா இருந்தது அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அவருக்கு இருந்துச்சு. அதை விசித்ரா உடைச்சிருவாங்கன்னு பார்த்தா எதுக்கு அதை மட்டும் உடைக்கணும், டைட்டிலே கொடுத்துருவோம். சூப்பரா விளையாடினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. மிக்சர் சாப்பிட்டு இருந்தா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. மோசமா விளையாடினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. இப்ப வயசானவங்க உள்ள வந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வேணும்ல. அந்த உதாரணத்தை செட் பண்றதுக்கு உள்ள தில்லாலங்கடி ஆட்டம் ஆட போற மாதிரி தான் தெரியுது. இது ஒரிஜினலா மக்களுடைய எண்ணம் கிடையாது. ஆனா இவங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்க. விசித்ரா, ரவீனா, விக்ரம் அப்படின்னு வரும்போது விசித்ரா ஓட்டிங்ல லீட் பண்ணுவாங்க. ஆனா அர்ச்சனா விசித்ரா வரும்போது அர்ச்சனா தான் லீட் பண்ணுவாங்க, அதுவும் பல மடங்கு வித்தியாசத்துல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அங்க வந்து நிக்க முடியும்? ஏங்க, புள்ளி கேங்ல இவங்க எப்போ போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்ப வரையுமே அந்த பிஆர் கும்பல் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட டைப் பண்ணுவாங்க கமெண்ட்ல. அது எல்லாமே உருட்டு தான். அதுல இவங்க ஹைலைட்டா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா 3 காரணம். ஒன்னு, பிரதீப்காக பேசினாங்க, நம்ம குரலை அங்க ஒலிச்சாங்க அப்படின்றது. அதை நான் முழுசா ஒத்துக்கிறேன். அந்த ஒரு வாரம் பிரதீப்காக இவங்க பேசினாங்க. ஆனா அடுத்த வாரமே பல்ட்டி அடிச்சிட்டாங்களே. இதுல வந்து இவங்க முன்னாடி பேசினாங்க, சபார்டினேட்டா சைட்ல நின்னாங்க அர்ச்சனா தினேஷ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அர்ச்சனா தினேஷ் இருக்கிறதுனால தான், அவங்க வாய்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்க அங்க சத்தமா பேச முடிஞ்சது. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல வந்தவங்க அந்த டைம்ல அர்ச்சனா தினேஷ். ஸோ அவங்க சொல்றாங்கன்னா அப்ப இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், இன்னொன்னு மாயாக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த வீக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. கேமே அதான். அந்த வீக்ன்றதுனால தான் அப்படி பேசினாங்க கமல் சார் வரை. அது ஒரு விஷயத்துக்காக அந்த வாரம் கொடுக்கலாம் பாராட்ட, அந்த வாரம் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த வாரமே கமல் சார் சொன்னதுக்கு அப்புறமா மாயா போயிட்டு இது என் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா, அப்போ அப்படியா, அவனெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் மிதிச்சு தான் வெளியே அனுப்பணும், அவன்லாம் வெளியே போனாலும் அவங்க கூட பழகிற பெண்களுக்கு அன்சேஃப் அப்படின்லாம் எக்ஸ்ட்ரீமா உருட்டினவங்க தான் இந்த டுபாகூர் டாக்டர். இவங்களே பாம்பு வைப்பாங்களா, இவங்களே எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். இவங்களே தான் ஃபர்ஸ்ட் பிரதீப் அது மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களே பிரதீப்காக பேசுறேன்னு வந்தாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களே அவங்கள விட, மாயா பூர்ணிமாவை விட இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வெளியவும் மோசம், வெளியவும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போயிட்டு பிராண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மாயா பூர்ணிமா கேமுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாததான் இவங்க கேம். எல்லாருமே பிஆர் இருந்தாலும் யார் அதிகமா விமர்சனம் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதே சொல்லிடுது யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பர் 1 பொசிஷன்ல அர்ச்சனா போறதுனால தான் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருடைய பிஆரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தராக தான் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அர்ச்சனாவை. அதுல இருந்தே கிளியரா தெரியுது மக்கள் சப்போர்ட் ஃபுல்லா அர்ச்சனாக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அர்ச்சனா தினேஷ் விசித்ரா ரெட் கார்டு தூக்கல இல்ல, அதனால இவங்க ஜெயிக்கலாம்ல அப்படின்னா அர்ச்சனா தினேஷ்க்கு நான் சொல்லுவேன், விசித்ராக்கு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் ஏற்கனவே சொன்னல, அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா போயிட்டு இன்னும் மாயா பூர்ணிமா சொல்லாததையும் எக்ஸ்ட்ரா சொன்னவங்க அவங்க. அதனால அந்த லிஸ்ட்ல அவங்களை வைக்க முடியாது. ஸோ அது அடி வாங்குது. அடுத்து எஜுகேஷன் மேட்டர்ல எஜுகேஷன் முக்கியத்துவம் எல்லாம் பேசினாங்க அப்படின்னு போது தான் நமக்கு செம்ம காண்டாவுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வீடியோ வேற போட்டிருந்தேன்.
அங்க அந்த ஆதாரங்கள்லாம் நான் காட்டியிருக்கிறேன், நீங்க போய் பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்ஸ் நியூஸ் மேகசின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கவர் ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியில எந்த யூனிவர்சிட்டிலாம் ஃபேக் யூனிவர்சிட்டி, அவங்க டாக்டர் பட்டம் எப்படி காசுக்காக விற்கிறாங்க, அதாவது ஹானரரி டாக்டரேட் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுபாகோர் யூனிவர்சிட்டி இவங்க எல்லாம் காசுக்காக அந்த டாக்டரேட் பட்டத்தை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல தான் இவங்க வாங்கினதா சொல்ற அந்த ஆக்ஸ்பா யூனிவர்சிட்டி பேரும் இருக்கு. அங்கிருந்து வந்துட்டு இவங்க அந்த ஜோவிகாவுடைய வந்த அந்த பஞ்சாயத்திலே பார்த்தீங்கன்னா ஜோவிகா தான் அங்க ஸ்கோர் பண்ணாங்க, பாயிண்டே இல்லாம ஸ்கோர் பண்ணாங்க. என்னடா இது டாக்டர் அமைதியா இருக்கிறாங்களே, ஏன் இப்படி மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ரீசனே புரியுது. ஏன்னா ஜோவிகா சொன்னதெல்லாம் எவ்வளோ பெரிய உருட்டு. இங்க நீட்டுக்காக கஷ்டப்பட்டு டாக்டரா தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிச்சு பேயா படிச்சு மார்க்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஆக முடியலன்னு வருத்தத்துல விரக்தியில தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த மாணவர்களோட நான் படிக்க மாட்டேன்ட்டு ஓடி வந்த ஸ்கூலிங்கே படிக்க மாட்டேன்னு ஓடி வந்த இவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நான் அவங்களுக்காக பேசுறேன், அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ன்றாங்க. அது ரொம்ப சாதாரண பாயிண்ட், லெஃப்ட்ல தட்டி விட்டு அடிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்ல மிரண்டு போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே புரிஞ்சது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தானே இந்த விஷயம்லாம் வெளியே வருது. ஸோ எஜுகேஷன் மேட்டர் அப்படிங்கிறதுலையும் அடி வாங்கியாச்சு. அடுத்து வினுஷாக்காக பேசினாங்க, நிக்சனை எதிர்த்தாங்கன்னாங்க, அது மிகப்பெரிய உருட்டு. ஆக்சுவலி ஐஷு எவிக்ஷனுக்கு முன்னாடி நாமினேஷன்ல இவங்க சொன்னது, நான் மக்கள் முன்னாடி வைக்கிறேன், பிரதீப் பக்கம் தப்பா இவங்க பக்கம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும், இவங்கள யாராவது எவிக்ட் ஆனாங்கன்னா நான் இவங்க தான் தப்புன்னு புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. மக்களும் ஐஷுவை அப்ப எவிக்ட் பண்ணிட்டாங்க. எவிக்ட் ஆனது ஐஷுன்னா இவங்க ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருந்திருக்கணும்ல. மாயா வந்து பேசும்போது மாறி இருக்க கூடாதுல்ல, அப்படி இருந்திருந்தா நானும் விசில பறக்க விட்டுருப்பேன்ல. ஆனா அப்படி பண்ணலையே. இந்த நிக்சனை எதிர்த்துன்றாங்கல்ல, அதுவே ஒரு டுபாகோர் உருட்டு. எப்ப எதிர்த்தாங்க, இங்க விஷ்ணுக்கு அந்த 5 ஸ்டார் கிடைக்கும் போது டைரக்டா நாமினேட் பண்ணலான்னு போது ஜோவிகா ஸ்மால் பாஸ்ல இருந்தாங்க, அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. நிக்சனை பண்ணிருக்கலாம்ல, நிக்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னாங்க கேட்டா, நிக்சனுக்கும் எனக்கும் பிரச்சனை, அப்படி பண்ணிட்டா பர்சனல் வெஞ்சன்ஸ்ல நான் பண்றேன்னு மக்கள் எடுத்துப்பாங்க, அதனால நான் பண்ண விரும்பலன்னாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறது யாரு, தினேஷ். அது என்ன வெஞ்சன்ஸ், நிக்சனோட பிரச்சனை இருந்தப்போ வினுஷாக்காக பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க. அதே வினுஷாக்காக அர்ச்சனா பேசும்போது அர்ச்சனா ட்ரிகர் பண்ணாத அப்படின்னாங்கல்ல, அதுதான் இந்த உருட்டு. இந்த உருட்டுனவங்களை எடுத்துட்டு வந்து ஊதுறாங்களா, இவங்க ஊதுறீங்களா? மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லப்பா. இப்பெல்லாம் பாயிண்ட் சொல்ல நம்மளே மறந்தாலும் சரியா கனெக்ட் பண்றாங்க, பழைய விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள். விசித்ரா அர்ச்சனா கேமை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறதே நேத்து லைவ்ல ஒருத்தவங்க சொன்னதுதான். எல்லா மக்களும் மற்ற மக்கள்லாம் பேசலன்றதுனால அவங்க எல்லாம் அறியாம இருக்கிறாங்க, இவங்க உருட்டுறதெல்லாம் ஊதுறதெல்லாம் நம்பிடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, அமைதியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. செய்ய வேண்டிய நேரத்துல சிறப்பா சம்பவம் செய்வாங்க. எவ்வளவு ஊதுனாலும் அந்தர்பல்ட்டி அடிச்சு ட்விஸ்ட் அடிச்சு சேனல் முட்டு கொடுத்து ஏதா பண்ணணும்னா பண்ணலாமே தவிர இவங்க மக்களின் சப்போர்ட்ல இவங்க டைட்டில் வாங்க வாய்ப்பே கிடையாது. அவங்களே சொன்னாங்கல்ல, எனக்கு டைட்டில் விருப்பம் இல்லை, எனக்கு அம்மாங்கிறதே போதும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உருட்டி இருக்கிறாங்க அந்த அம்மா. இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பரா சொன்னாங்க நேற்று லைவ்ல ஒருத்தங்க, இங்க குழந்தைங்க எல்லாம் வருது இல்ல, இவங்க அம்மான்றாங்க, அந்த குழந்தைங்களோட விளையாடியோ கொஞ்சியோ இல்ல அவங்கள நல்லா கவனிச்சுட்டோ நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னாங்க. எப்படி அந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் அவங்க அக்கறையோ அன்போ காட்ட மாட்டாங்க. இவங்க எந்த குழந்தைன்னா வளர்ந்த குழந்தைகள், எந்த குழந்தையெல்லாம் நாமினேட் பண்ணி இவங்களை வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்கோ அந்த குழந்தைங்கிட்ட தான் அக்கறையை காட்டுவாங்க. இவங்க புள்ளி கேங்ல அபிஷியலா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் லாஸ்ட் வீக் வந்துச்சு இல்ல, இங்க நாமினேட் பண்ணும்போது அது கொஞ்சம் முன்னாடி மாயா பூர்ணிமா எஸ்பிஎஸ்சிக்கு போறேன்னு சொல்லும் போது, நீங்க அங்க போயிட்டா நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு நீங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க, என்ன விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவா அந்த கேங்ல ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. அடுத்து அங்க மாயா நாமினேட் பண்ண போயிருக்காங்க நினைக்கிறேன். அந்த கேப்ல பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க, நான் ஏன் சொன்னா உங்க கேம் தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உஷாராயிடுங்க, 2 பேரும் ஒன்னா இருக்காதீங்க, மாத்திர மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்தவங்க தான் இந்த விசித்ரா. என்ன விசித்திரமான ஆக்டிங். இவங்க அபிஷியலா ஜாயின் பண்ணிட்டுன்னு அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்தாலும் இந்த உருட்டுகள் வெளியே உருட்டுறானுங்களா உருட்டுகள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூரி ஒரு படத்துல பண்ணிட்டு இருப்பார்ல பூஜை அப்படின்னு நினைக்கிறேன், அதில் சொல்லுவார்ல, யாரா அதெல்லாம் பேசுனது அப்படின்னு, நான் தான்டா அப்படின்னா, நீ இல்லப்பா உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இவங்க ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே அபிஷியலா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, அது குறும்படமா வேற போட்டாங்க. அப்புறம் எப்படிரா உருட்டுறீங்க, மக்கள் ஒன்றும் ஆடுகள் கிடையாது, நீங்க காட்டுற வழியில அப்படியே போறதுக்கு. ஸோ உருட்டுகள் உருட்டட்டும், நம்ம தொடர்ந்து இதை ஞாபகப்படுத்திட்டு இருப்போம். இன்னும் நிறைய பர்னிச்சர்ஸை இந்த விஷயத்தை பொறுத்தவரை உடைக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்து உடைக்கலாம். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.